God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா Chevrolet Beat இது 2016 மாடல் டீசல் இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஆயில்ஸ் கன்சப்ஷன் தான். இது ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் அந்த அளவுக்கு இது ஆயில் சாப்பிடுது. ஒரு நாளைக்கு 1 லிட்டரு அந்த அளவுக்கு சாப்பிடுது. அதாவது கிலோமீட்டர் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சப்ஷன் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாக் ஸ்மோக்கு. இதோட ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கியில் வரைக்கும் உங்களுக்கு அடிச்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ரியர் பம்பரில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி பிளாக் ஸ்மோக்கு. இப்போ நான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,29,000 ஓடி இருக்கு. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்டிங்காக எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இப்போ எவ்வளோ ஸ்மோக் அடிச்சிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜினோட நாய்ஸ்லையோ இன்ஜினில் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது, வைப்ரேஷன் கிடையாது, பிக்கப் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட கன்சப்ஷன் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ பை கேஸ் கூட உங்களுக்கு ஹெவியாக வரல. இந்த வண்டியில் ப்ளோ பை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரு வேறு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இதில் வெளியே அடிக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்மேண்ட்லிங் இதான் வீடியோ போடுறேன். இந்த பீட்டோட டீசல் இன்ஜினை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்ட்லிங் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒயரிங் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து கழட்டுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சென்சாரோட சாக்கெட்டோட நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் உங்களோட கம்மியாகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயரிங் கிட்ட ரிமூவ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஏன்னா இன்ஜினுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட ஒயரிங் கிட்லாம் கூட இருக்குது. நான் இப்போ இந்த ஒயரிங் கிட்ட பட்டு ஃபஸ்ட்டு மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்டோட இன்ஜினை நான் டவுன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட இன்டர்கூலர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை சுற்றி தான் வரும். இந்த போல்ட் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த இன்டர்கூலர் பைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட வரும். இப்போ இது ஏற்கனவே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பு உங்களுக்கு ப்ளோ ஹோல்ஸ் ஆகி உங்களுக்கு வெல்டிங் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் இன்டர்கூலர் பைப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலுமினியம் வெல்டிங் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச் பிளேட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். கிளச் பிளேட் பார்க்கறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர் அசம்பிளில் எந்த டேமேஜும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிக் ஹைட்ராலிக் சிலிண்டர் வரும். இந்த சிலிண்டர் பேரிங் வந்து சுத்தமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது இதையே நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதோட லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் தேயில. கிளச் பிளேட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் ஓடும். இப்போ நான் இதே பிளேட்டை போடுறேன். கஸ்டமர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு புதுசு மாற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் உங்களுக்கு மவுண்டிங் ப்ராக்கெட்டு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட EGR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் டைப் EGR தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் பாடி வருது. எப்போவுமே த்ராட்டில் பாடி உங்களுக்கு வர வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் மேனிஃபோல்டில் வேக்கம் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் EGR-ஓட சிஸ்டமை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் EGR சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும்போது EGR வால்வு உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த EGR-ஓட பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இன்ஜினோட சடன் கூலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட டியூபை நான் ரிமூவ் பண்ணுறேன். என்ஜின் ஒர்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EGR க்ளீனிங் வந்து ரொம்ப மெயினானது. இப்போ இந்த EGR-ஓட டியூப் வந்து இவ்வளோ பிளாக்காக இருக்குன்னா உள்ளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதேமாதிரி என்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் அதிகமாக உங்களுக்கு சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா EGR-ல இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு EGR ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறேன். இப்போ EGR-ஓட உங்களுக்கு மவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 போல்டு தான். இப்போ இந்த 3 போல்ட்டை லூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த EGR-ஓட மொத்த யூனிட்டும் இதில் வெளியே வரும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு த்ராட்டில் பாடியோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மவுண்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EGR-ஓட வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் ஆக்சுலேட்டர் தான் வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EGR-ஓட சாலினாய்டு வால்வும் வரும். இதுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு சாலினாய்டு வால்வுக்கும் வேக்கம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டர்போ பூஸ்ட் வால்வோட சேர்ந்து தான் வரும். இப்போ நான் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் மேனிஃபோல்டு தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஷிஃப்ட் மாதிரி கிடையாது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போல் நெட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கழட்டுறது மாட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இன்லெட் மேனிஃபோல்டை ரிமூவ் பண்ணுறேன். இதில் எவ்வளோ EGR-ஓட சாம்பிள் இருக்குது பாருங்கள். ரிமூவ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக EGR-ஓட சாம்பிள் தான் இருக்குது.
அது ஆயிலோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள பிளாக்காக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே என்ஜினை ஒரு டிஸ்மேண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பார்ட் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கிற பார்ட் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக நீங்கள் ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளச் பிளேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரெயில் தான் இருக்குது. இப்போ நான் ரெயிலை ரிமூவ் பண்ணுறேன். ரெயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைப்பை நான் தனித்தனியாக கழட்டல, இன்ஜெக்டர்ண்டையும் உங்களுக்கு ஃபியூல் பம்பண்டையே கழட்டி அசம்பிளோடு நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த மாதிரி உங்களுக்கு கழட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்போட டைரெக்ஷனும் மாறாது, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிசிவியோட ஃபில்டர் தான் நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிவியோட டோர். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கிராங்கேஸ் வென்டிலேஷனோட ஃபில்டர் வரும் இந்த வண்டிக்கு. எந்த வண்டிக்கே இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட கீர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் இருக்கும். எப்போவுமே இந்த பிசிவி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆர்பிஎத்துக்கு உங்களுக்கு பாதி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கினே இருக்கும். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சீல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் சீலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுக்கப்புறம் பிசிவி ஃபில்டரை நீங்கள் ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு அடி இந்த பிசிவி ஃபில்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபில்டர் உங்களுக்கு சோக் ஆயிடுச்சுன்னா ஆயில் ஸ்டிக் வழியாக உங்களுக்கு ஸ்மோக் அதிகமாக வரும், அதாவது பிரீத்தரோட ஸ்மோக் அதிகமாக வரும். இப்போ இந்த பிசிவி ஃபில்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா டைமிங் நீங்கள் செட்டிங் வச்சுட்டு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதோட வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட மவுண்டிங் ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டோட கேத்தலிக் கன்வெர்ட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டர்போ யூனிட் ஆயில் கூலர் அசம்பிளியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ அசம்பிளோட உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டர்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் மவுண்டிங் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ ஆயில் ரிட்டர்ன் ஓஸ் வரும். எப்போவுமே டர்போட ஆயில் ப்ரெஷர் ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே யூஸ் பண்ணீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஓஸ் தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி கேத்தலிக் கன்வெர்ட்டர் வந்து பாட்டத்தில் நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டர்போ அசம்பிளி செட்டாக எடுக்கிறேன். செட்டாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்லோட உங்களுக்கு கம்மியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிளி தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிளி நான் ஃபில்டரோட அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். அப்புறம் ஏசியோட மவுண்டிங் பிராக்கெட்டு, ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் பைப்பு, என்ஜினோட பைபாஸ் பைப்பு. எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் சைடு ஒரு பைப்பு கொடுப்பாங்க. அந்த பைப்பு தான் உங்களுக்கு பைபாஸ் பைப்பு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற வரைக்கும் இந்த பைப் வழியாக தான் உங்களுக்கு வாட்டரோட சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ நான் இந்த பைப்பு நான் ரிமூவ் பண்ணுறேன். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை நான் இப்போ ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட மவுண்டிங் ப்ராக்கெட்டு தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிசி மார்க்கை நீங்கள் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்டோட போல்டை நீங்கள் லூஸ் பண்ணணும். இப்போ இதோட டிடிசி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதோட மார்க் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கேம் ஷாப்லேயே ஒரு ஸ்லாட் இருக்கும் டைமிங் டூல் போடுறது. அந்த டைமிங் டூல் போட்டிங்கன்னாவே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைவீலில் வந்து பாருங்கள் லாக் ஆகும். இந்த ஃப்ளைவீலில் லாக் ஆகும்போது நீங்கள் என்ஜின் புள்ளியோட போல்டை லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ லூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கோட செட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஜினோட டைமிங் கேஸோட எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயில் சம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியோட பாட்டம் பிரீத்தர் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் என்ஜின், ஏன்னா 3 சிலிண்டர் என்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷாஃப்ட் வரும். இப்போ நான் இந்த ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷாஃப்ட்டுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்குது. இந்த ஷாஃப்ட்டுக்கும் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் வச்சு தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சிரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டென்ஷனர் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனோட ஷூவை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமிங் செயினை ரிமூவ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டைமிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நான் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படியோட கண்டிஷன் இதோட கண்டிஷன் நான் பார்த்துட்டு நான் செக் பண்ணி ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டைமிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட் ஷூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவும் வரும். இப்போ நான் அதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிலிண்டர் செகண்ட் சிலிண்டர் நீங்கள் அந்த இன்ஜெக்டரோட ஆர்டர் பிரகாரம் எடுத்துவீங்க. அப்படி இல்லைனா அதோட லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போ நான் இன்ஜெக்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm மலங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்கு என்னன்னா உங்களுக்கு நாசில் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுச்சு. சில நேரங்களில் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டர் ஃபுல்லாக லாக் ஆகி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நாசில் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜெக்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமோட போல்டுங்க எல்லாமே டோரோட போல்டு எல்லாமே நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ கேம் டோரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் ஹவுசிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஷன் சாம்பரோட இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லைன் வந்து டச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ஹெட்டை வந்து நீங்கள் வெல்டிங் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சில நேரங்களில் சரியாயிடும். ரொம்ப வெல்டிங் உங்களுக்கு ரொம்ப ஆழத்தில் இருக்குதுன்னா உங்களுக்கு மைனஸாக இருந்ததுன்னா செட் ஆகாது. இப்போ இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி ஓஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இதே ஹெட்டை நம்ம உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி வால்வை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இப்போ நான் இந்த ஹெட்டை உங்களுக்கு மிஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்டனை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஃப்ளைவீலை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு பிஸ்டனோட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்போவுமே ஆயில் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இல்லைனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வரும். இந்த ஆயில் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பிஸ்டன் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஹோல்டர்லாம் நான் லூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்பை நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவர்லெட் பீட்டோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இதில் கம்ப்ரஷனோட ஏர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். அதாவது ஒரு பிஸ்டன் வந்து எரிஞ்சு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்ச புகையை வந்து உங்களுக்கு வெளியே அழுத்தம். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது கம்ப்ரஷன் உங்களுக்கு போர்டு தேஞ்சு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட உங்களுக்கு சென்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங்ஸோட கம்ப்ரஷன் ரிங்ஸ் ரெண்டுமே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிடும். ஏன்னா ஆயில் ரிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேஞ்சிட்டு இருக்க பாருங்கள். இப்போ நான் அடுத்த பிஸ்டனை காட்டுறேன் பாருங்க. இந்த பிஸ்டன்லேயே அதே தான் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு கேப் வருது. இவ்வளோ தூரம் கேப் வருதுன்னா கம்ப்ரஷன் லீக் ஆகுது. உங்களுக்கு பிஸ்டனோட சென்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ரஷன் லீக் ஆகிருக்கு பாருங்கள் இந்த பிஸ்டனில். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலண்ட் கரெக்டாக இல்லை, ரிங்ஸோட சீலண்ட் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு மேலே போயிடும். அப்போ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு சுத்தமாக போயிடும். பாருங்க இந்த பிஸ்டனோட சென்டர் வரைக்கும் கார்பன் வந்திருக்கு. இதோட ஆயில் ரிங்ஸும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஆயில் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. உள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரென்த் இல்லைனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வரும். அடுத்த பிஸ்டன் நான் காட்டுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டரோட போர் தான் உங்களுக்கு சுத்தமாக போயிட்டுருக்கு. இந்த போர் வந்து உங்களுக்கு தேஞ்சு போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வருது. எப்போவுமே வந்து ரிங்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸ் ஸ்க்ராப் ஆகாது. அதுக்குள்ளே பிஸ்டனோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும். அதனால் போரோட தேய்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் தேயும். இந்த மேலே இதுக்கு இந்த ஸ்லாட்டுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் இந்த போர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேஞ்சிருக்கு. தேர்டு போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேஞ்சி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆயிலோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயில் கம்மியாகும் டாப் அப் பண்ணினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து பேரிங் சீஸ் ஆகிற கம்ப்ளைண்ட் எப்போவுமே உங்களுக்கு இந்த இதில் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இதே இப்போ பாலிஷ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே உங்களுக்கு ஸ்மார்ட் இன்ஜின் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேலன்ஸ் வெயிட் சரியில்லைன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் தான் எப்போவுமே உடையும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. இதில் கிராங்க் ஷாஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லைனா பாலிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஹெட் வந்து உங்களுக்கு ஹெட்டில் வந்து எந்த ஒரு ப்ளோ ஹோல்ஸும் கிடையாது. அதாவது வாட்டரோட ஹோல்ஸ் சொல்கிறேன். வாட்டரோட ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் சாம்பரில் எதனா டச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேஸ் கெட்டு போய் வண்டி பாயில் ஆகிடும். உங்களுக்கு ஹெட்டு ரொம்ப உங்களுக்கு அடிக்கடி தண்ணி குறையும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் இதில் எதுவும் இல்லை. ஹெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. எப்போ வந்து இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட லைன் உங்களுக்கு டச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் லீக் வரும்.
இதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இதுக்கப்புறம் இந்த வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். மெஷின் ஷாப்புக்கு அனுப்பிட்டு இது இன்ஜின் ஸ்லீவ்லாம் அடிச்சுட்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவர்லெட் பீட்டோட இன்ஜின் தான் டிஸ்மேண்டிங் வீடியோ நான் இப்போ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.